sketch Nyquist plot and find range for K for stability. Find range of K for stability. Question கொடுத்தாங்க. First வந்து G of S, H of S is equal to K. இந்த S plus 2லேருந்து நம்மளுக்கு 1 ஃபார்மில் வேணும். அப்போ 2 S கூட 2 இல்லை 2/2ன்னு போட்டு 2 காமனாக வெளில எடுத்தால் என்ன ஆகும்? S/2 + 1ன்னு வரும்ல. எந்த நம்பரை காமனாக வெளில எடுக்கிறோமோ அதுக்கு 1 போட்டு எஸ்ஸுக்கு அந்த நம்பரை டிவிஷனில் போட்டுருங்க. சரியா? 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 இந்த வேல்யூ வந்து 1 ஆகிடும். ப்ளஸ் எஸ்ஸு கூட பையில் 2 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10 இங்கேருந்து 10 காமனாக வெளில எடுத்தால் இந்த செகண்ட் வேல்யூ 1 ஆகிடும். 1 ப்ளஸ் S/10ன்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு கே இங்கே வந்து மேலே எதுவுமே இல்லை 1ன்னு இருக்கும். 1 2 10 1 divided by 20 வந்து 0.05 K அப்படியே இருக்கும். எஸ்ஸு 1 ப்ளஸ் 1/2 எஸ்ன்னு இருக்குல்ல. 1/2ன்னா என்னது? 0.5 ஆசு 0.5 எஸ். நெக்ஸ்ட்டு 1/10னா 1 ப்ளஸ் 0.1 எஸ். எப்பயுமே Nyquist plot வந்து எப்படி பிளாட் பண்ணணும்னா ஜென்ரலாக சிக்மா இது J ஒமேகா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து C1 வந்து இங்கேருந்து இங்கே போகும். இது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. 5/2 மைனஸ் 5/2. 5/2னா 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. இங்கே 90 டிகிரி ப்ளஸில் இருந்தால் 3π/2 வரும். 180 டிகிரி 270 டிகிரி 270 டிகிரி வந்து மைனஸில் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு C1 வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது மேப்பிங் ஆஃப் C1. C2 வந்து π/2 to மைனஸ் π/2 வரும். C2 லிமிட் வந்து R லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். நெக்ஸ்ட்டு திரும்பி C3 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் போகும். ஃபோர்த்து வந்து இப்படி குட்டி சர்க்கிள் மாதிரி போகும். 0 மைனஸ் 0 ப்ளஸ் இந்த ரேஞ்சில் போகும். இங்கே வந்து நம்ம R டென்ஸ் டு 0ன்ட்டு ஒரு வேல்யூ தரும். ஓகேவா? அது வந்து ஜென்ரலாக பார்த்துட்டு இப்போ மேப்பிங் ஆஃப் C1 அது இப்போ யூஸ் பண்ணோம். நம்ம மேப்பிங் ஆஃப் C1 ஒமேகா வேல்யூ என்ன பார்த்தோம்? 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்னு பார்த்தோமா? G of S, H of S. இந்த எஸ்ஸுக்கு இதான் நம்மளுடைய G of S, H of S-ஆ? இப்போது எஸ்ஸுக்கு பதில் J ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். J ஒமேகான்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் G of J omega H of J omega equal to 0.05 K J omega 1 plus 0.5 J omega plus 1 0.1 J omega. ஸோ இப்போ டினாமினேட்டர் மட்டும் சால்வ் பண்ணுறேன். டினாமினேட்டர் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுறேன் நான். சரியா? 1 plus 0.5 1 plus 0.1 J omega. First 1 into 1 1 1 into 0.1 0.1 J omega. Next 0.5 into 1 0.5 J omega. Next 0.5 into 0.1 வந்து 0.05 கேல்சியில் போட்டால் J into J ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் வராது. J ஸ்கொயர் வேல்யூ -1ன்றதால இங்கே மைனஸ் வந்துடும். J வேல்யூவே வராது. ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆகிடும். சரியா? இது கூட வெளில ஒரு J ஒமேகா இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1 plus 0.6 J omega minus 0.05 ஒமேகா ஸ்கொயர் J omega. இப்போ இந்த J omega எல்லாத்துக்கூடயும் உள்ள மல்டிப்ளை ஆனால் J omega into 1 J omega. நெக்ஸ்ட் டேர்மு 0.6 J into J ஸ்கொயர் ஆகிடும். J ஸ்கொயர் வேல்யூ -1ல். ஸோ மைனஸ் வராது, ப்ளஸ் வராது, மைனஸ் வரும். ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 0.05 J ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் வந்து ஒமேகா க்யூப். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இது வந்து ரியல் டேர்ம். J இருக்கிறதுலாம் இமேஜினரி டேர்ம். ஃபஸ்ட்டு ரியல் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன். -0.6 ஒமேகா ஸ்கொயர். இமேஜினரி டேர்மில் இது ரெண்டுத்துலேருந்தும் J ஒமேகாவை காமனாக இந்த டேர்ம்லேயும் J ஒமேகா காமனாக என்ன வரும்? J ஒமேகா காமனாக இங்கே 1 ஆகிடும்.
மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கே ஜே போயிடுச்சு 0.05, இங்கே ஒரு ஒமேகா போயிடுச்சு, பேலன்ஸ் 2 இருக்கும் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டு இது ரியல் டேர்ம், இது இமேஜினரி டேர்மு. இப்போ இமேஜினரி டேர்ம் ஃபுல்லாக எடுத்து அட் ஒமேகா, இமேஜினரி டேர்ம் வந்து 0வாக இருக்கும் எப்போனா ஒமேகா = ஒமேகா பிசி அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது சரியா. ஸோ ஒமேகாவுக்கு பதில் இதில் ஒமேகா பிசின்னு போட்டு இமேஜினரி டேர்ம் தான் ஜே, ஸோ ஜே எழுத தேவையில்ல, அது அந்த டேர்ம் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. 1 - 0.05 ஒமேகா பிசி ஸ்கொயர் = 0. இது அந்த சைட் போச்சுன்னா 0 / anything 0 தான். -0.05 ஒமேகா பிசி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது மைனஸ் டேர்ம் அந்த சைட் போயிடும், ப்ளஸ் ஆகிடும். 1 = 0.05 ஒமேகா பிசி ஸ்கொயர். நம்மளுக்கு ஒமேகா பிசி தான் தேவை, இது கீழே வந்துடும். 0.05 ஒமேகா பிசி ஸ்கொயர். ஒமேகா பிசி = ஸ்கொயர் இன்சைட் வந்தால் ரூட் ஆகிடும். 1 / 0.05 இது கால்குலேட். ரூட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி போடுங்க எப்பவுமே. 1 / 0.05 4.472 4.472. ஓகே, இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச ஒமேகாவை இந்த 2 இமேஜினரிலேருந்து ஒரு ஒமேகா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தூக்கி இங்கே ரியல் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா, 0.05k டிவைடட் பை -0.6 into 4.472 the whole square. 0.05 divided by bracket minus 0.6 into 4.472 whole square close bracket minus 4.66 னா 7 ன்னு எடுத்துக்கலாம். 10 to the power -3 இருக்கா, 4.66 4.7 வச்சுக்கலாம். 1 2 3 3 பாயிண்ட் வந்து முன்னாடி வரணும். அப்போ ஆன்சர் வந்து 0.00417 0.00417k. இந்த கே அப்படியே இருக்கும், இது மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ மேப்பிங் ஆஃப் C1க்கு வந்து ஜென்ரலாக எப்படி மேப் பண்ணணும்னு சொன்னேன். இது வந்து சிக்மா, இது ஜே ஒமேகா. C1னா இங்கே 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், அதான் C1 ஜென்ரல் மேப்பிங். இது நம்மளுக்கு கிடச்ச வேல்யூ வந்து இங்கே ஜே ஒமேகானா ஜேவின்னு போடுவோம், இங்கே சிக்மாவுக்கு பதில் யூன்னு போடுவோம் சரியா. நம்மளுடைய பாயிண்ட் இது மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் 0.04னா 0லேருந்து நெகட்டிவ்னா இங்கே வரும்ல, இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. -0.00417k. டயக்ராம் வந்து கீழேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற மாதிரி வரும். ஓகேவா, இன்ஃபினிட்டினா மேலே வரைக்கும் போகணும், பட் அது வந்து இங்கே வந்து மீட் ஆகிடும். மேப்பிங் ஆஃப் C2க்கு வந்து g of s h of s = 0.05k. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ எடுத்து எழுதுறேன். 1 + 0.1s. கண்டிஷன் வந்து s = லிமிட் r tends to infinity re⁻jθ. இதான் கண்டிஷன். இந்த சம்முக்கு வந்து 1 + st ஃபார்மில் இருந்தால் 1 வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், st மட்டும்தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து 1 கன்சிடர் பண்ணாமல் எழுதணும். இப்போது 0.05k s 0.5s 0.1s 0.5 டிவைடட் பை 0.5 into 0.1 வந்து ஆன்சர் 1 ஆகிடும். ஸோ வெறும் வேல்யூ 1 into k 1 தான். கீழே s வந்து s³ ஆகிடும். இப்போ இந்த s³ இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். k டிவைடட் பை s³ பதில் என்ன பண்ணணும்னா லிமிட் r tends to infinity. எஸ்ஸுக்கு பதில் தான் இங்கே r போடுறோம். ஸோ re⁻jθ the whole cubeன்னு வரும். ஓகேவா, இதை சால்வ் பண்ணோன்னா ஆர்க்கு இன்ஃபினிட்டி போட்டோம். இன்ஃபினிட்டி போட்டால் எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி என்னது 0ல, ஸோ 0. இந்த e⁻jθ3 வந்து மேலே வந்தால் e⁻−jθ3 ஆகிடும். இந்த சம்முக்கு என்ன லிமிட் சொன்னேன் கிராஃபில், 5/2லேருந்து மேலே 5/2லேருந்து -5/2 வரைக்கும் வரும்னு சொன்னேன் C2. அப்போ 5/2 to -5/2 இது இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த தீட்டா வேல்யூக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 e⁻−j π/2 3 இருக்குது, 3π/2ன்னு வரும்.
நெக்ஸ்ட்டு 0 e பவர் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். j 3π/2ன்னு வரும். ஓகேவா? அப்போ இது வந்து ஜென்ரல் C2 மேப்பிங் π/2 to -π/2ன்ட்டு. இது சிக்மா, இது j ஒமேகா. நம்ம சம்முக்கு வந்து -π/2லேருந்து π/2 வரைக்கும் போகணும். -π/2னா ஆக்சிஸில் மேலே, 3π/2 ப்ளஸ்னா கீழே. ஸோ மேலேருந்து ஆரம்பித்து கீழே முடியணும். அப்போ எப்படி முடியும்னா இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி சுற்றிட்டு வந்து கீழே முடிஞ்சிடும். ஓகேவா? இது u, இது jv. இதான் மேப்பிங் ஆஃப் C2 நம்மளுக்கு இங்கே. நெக்ஸ்ட்டு மேப்பிங் ஆஃப் C3 வந்து இது இன்வெர்ஸ் ஆஃப் C1. இன்வெர்ஸ் ஆஃப் C1னா இங்கே டாட் வச்சுட்டு கீழேருந்து மேலே போதா, இன்வெர்ஸ்னால் மேலேருந்து கீழே வந்துடும். அப்படியே டயக்ராம் உள்ட்டாக வரும். ஜென்ரல் மேப்பிங் ஆஃப் C3 என்னது? -∞லேருந்து 0 வரைக்கும் போகும். பட் நம்ம சம்முக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, இந்த பாயிண்ட் தான் -0.00417K. நம்மளுக்கு கீழேருந்து 0 கிட்ட போயிருக்கா, இப்போ வந்து மேலேருந்து வந்து 0 கிட்ட போகும். அவ்வளோதான். இதான் மேப்பிங் ஆஃப் C3. நெக்ஸ்ட்டு மேப்பிங் ஆஃப் C4. இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து s is equal to limit r tends to infinity. அங்கே 0ன்னு போடுவோம், சாரி இது 0, அங்கே இன்ஃபினிட்டின்னு போடுவோம். 4th ஒனுக்கு C2க்கு இன்ஃபினிட்டி போடுவோம், 4th ஒன் C4க்கு 0ன்னு போடுவோம். r e power j theta. அங்கே வந்து 1 + st ஃபார்மில் இருந்தால் 1 கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், எஸ்டியை கன்சிடர் பண்ணிப்போம். இந்த சம்முக்கு 1 + st ஃபார்மில் இருந்தால் எஸ்டியை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், வெறும் 1 மட்டும் கன்சிடர் ஆகும். ஓகேவா? இப்போது g of s, h of s இதில் பாருங்கள், இதில் இந்த எஸ்டினா இது, இந்த வேல்யூ வேண்டாம், இந்த வேல்யூ வேணாம். அப்போ s × 1 × 1 மட்டும் ஆன்சர் வரும் டினாமினேட்டரில் கீழே. ஓகேவா? 0.05K வெறும் s × 1 × 1னா s தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த லிமிட் 0.05K லிமிட் r tends to infinity r e power j theta. பவர் இங்கே 1 தானே இருக்குது, ஸோ இதுக்கு பவர் 1 தான் வரும். எனிதிங் டிவைடட் பை 0 என்னது? இன்ஃபினிட்டி. இந்த e power j theta மேலே வந்தால் e power - j thetaன்னு ஆகிடும். இந்த சம்முக்கு தீட்டா வேல்யூ என்னது? கீழேருந்து மேலே போகும். அப்போ தீட்டா லிமிட் வந்து -π/2 to +π/2. இன்ஃபினிட்டி e, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும், j π/2ன்னு ஆகிடும். இன்ஃபினிட்டி e, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, j -π/2. ஸோ மேப்பிங் வந்து ஜென்ரல் மேப்பிங் வந்து C2க்கு C4க்கு இங்கேருந்து இங்கே போகும், 0 மைனஸ்லேருந்து 0 ப்ளஸ் வரைக்கும் போகும். இங்கே வந்து நம்ம சம்முக்கு இது π/2, இது -π/2வா, இங்கேருந்து எங்கே வருது? π/2லேருந்து -π/2 வரும், π/2லேருந்து -π/2 வரும். இதுதான் நம்மளுடைய C4. இப்போ இந்த 4 டயக்ராமையும் சேர்த்து இப்போ Nyquist பிளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு C2 எப்பவுமே வரைஞ்சிக்கோங்க, அதான் கஷ்டமாக இருக்கும். இங்கே ஆக்சிஸ் இங்கே 3π மேலே தொட்டு கீழே வருதா, இந்த ஆக்சிஸை டச் பண்ணாமல் இங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஆக்சிஸை டச் பண்ணாமல் இங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி ஒரு டயக்ராம்? இங்கேயும் நான் ஆக்சிஸை டச் பண்ணாலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். C2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு C1ம் C3யும் வரையலாம். இங்கே தான் நம்மளுடைய பாயிண்ட் -0.0000417Kன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளாட் எப்படி வந்தது? ஆக்சிஸ் ஆண்டேருந்து இந்த பாயிண்ட்டை தொட்டுதா, ஸோ இதான் ஆக்சிஸ் முன்னாடி போகிற பாயிண்ட், இங்கேருந்து பாயிண்ட்டை தொட்டு கீழே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு C3 எப்படி இருந்துச்சு? மேலேருந்து பாயிண்ட்டு தொட்டு கீழே இருக்க ஆக்சிஸ்க்கு போச்சா, ஸோ மேலேருந்து இந்த பாயிண்ட்டை தொட்டு கீழே இருக்க ஆக்சிஸ் கூட கனெக்ட் ஆகணும். ஓகேவா? லாஸ்ட் C4 வந்து π/2லேருந்து -π/2, π/2லேருந்து -π/2 கனெக்டட். அவள் தான், இதான் நம்மளோட Nyquist பிளாட். அப்புறம் இந்த சம்மில் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டின்னு கேட்டிருப்பான். K ரேஞ்சு 0.00417K ஈக்குவல் டு கண்டிஷனுக்கு -1 போடுவோம். நம்ம பாயிண்ட்டு கட்சியில் அந்த பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 போட்டால் K வேல்யூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/00417K. இது கேல்சியில் போட்டால் 214 வரும். K இஸ் ஈக்குவல் டு 214 வரும். K வேல்யூ வந்து
லெஸ்ஸர் தென் 4 இருந்தால் லெஸ்ஸர் தென் 240னா டாட் வந்து இங்கே வரும் சரியா. கே வேல்யூ லெஸ்ஸர் தென் 240னா டாட் வந்து என்சர்க்கிள்மெண்ட்னா இந்த மாதிரி சர்க்கிள் உள்ளே ஆகுதுல்ல அதுக்குள்ளே இருக்காது. சப்போஸ் கே கிரேட்டர் தென் 240னா சர்க்கிள் வந்து டாட் வந்து இங்கே இல்லை இங்கே உள்ளே வரும். நம்ம நைக்விஸ்ட் பிளாட் உள்ளே வரும். உள்ளே வந்தால் அதை சுற்றி சர்க்கிள்ஸ் என்சர்க்கிள்மெண்ட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஸ்டேபிள் கண்டிஷன் இல்லை. என்சர்க்கிள்மெண்ட்டு இல்லாததான் ஸ்டேபிள் கண்டிஷன். அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி கண்டிஷன். 0 less than k less than 240 தான் k range for stability. இது எழுதணும். ஓகே.